த பேனிஸ்டு கோட் மெஜிஷனோட எபிசோடு 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடு மாரி இந்த எபிசோடில் நிறைய பேட்டில்ஸ்லாம் இருக்கிறதுனால ஸோ இந்த எபிசோடும் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம எபிசோடில் போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோரியாவோட மேஜிக்கை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். இவனுடைய பிளட் வச்சு ஹீல் ஆகிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவன் யூஸ் பண்ணுற வெப்பனும் அவனுடைய பிளட்டால தான் ஆயிருக்கு. இந்த மாதிரியான ஒரு மேஜிக் ஸ்கில்லை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லன்னு சொல்லிட்டு ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ளே அவனே சொல்லிட்டு இருக்கான். சரி சொல்லு, நான் உன்னை கொல்லணும்னா உன் உடம்புல நான் எத்தனை வாட்டி ஹோல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் அவங்ககிட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டா அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். நம்ம ஆனஸ்ட் பயங்கரமான ஒரு கிக்க நெஞ்சிலே விட்டு அவனுடைய ஆர்மரஸ்டிக்காக நம்ம க்ளோரியாவோட நெஞ்சில குத்தி அந்த பக்கம் இறக்கி விட்டுறான் நம்ம ஆனஸ்ட். சரி, இவனோட கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் நினைச்சிட்டு இருக்க ஒரு ஈவில் ஸ்மைல போட்டு, டேய் தம்பி, நான் இப்பதானே உன் முன்னாடி என்னுடைய ஸ்கில்ல யூஸ் பண்ணி காமிச்சேன். அப்படி இருக்கும்போது திரும்பவும் அதே அட்டாக் பண்றது மூலமா நீ என்ன கொண்டுடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எத்தனை வாட்டி என் உடம்புல ஓட்ட போட்டாலும் நான் உயிரோட தான் இருப்பேன். என்னுடைய இந்த சூடான பிளட்டுக்கு முன்னாடி உன்னுடைய வெப்பனெல்லாம் கால் தூசிக்க கூட சமயம் இல்லை. என் உடம்புல இருந்தா நான் எந்த அளவுக்கு ரத்தம் செந்துறனோ, நான் எந்த அளவுக்கு காயப்படுறனோ அதை விட நான் பல மடங்கு ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு ஆர்னஸ்டோட ஆர்மரிஸ்டிக்காக இவன் உடம்புல இருந்து இவன் கையாலேயே பார்த்தீங்கன்னா வெளியெடுக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஆர்னஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா இவன் யாரா இவன் என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம முயற்சிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம்ல நம்ம க்ளோரியா பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ண, ஸோ அதுல இருந்து நம்ம ஆர்னஸ்டே தப்பிக்கிறான். நம்ம க்ளோரியாவோட பிளட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது ஆர்னஸ்ட் உடம்ப ஃபுல்லாவே கீச்சிடும். ஒருவேளை அந்த அட்டாக் மட்டும் நம்ம ஆர்னஸ்ட் மேல பட்டு இருந்துச்சுன்னா அந்த டைம்ல நம்ம ஆர்னஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 துண்டா போயிட்டு இருப்போம். இவனுடைய மேஜிக் டிஃபரெண்டா இருக்குது மட்டும் இல்லாம இவனுடைய மேஜிக்கை கண்டிப்பா நம்மளுக்கு தொல்லையா இருக்கும். இவன் முன்ன இருந்தத விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்லிட்டு இருக்க டைம்ல நம்ம க்ளோரியா பார்த்தீங்கன்னா உன்னை நான் இப்போ கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவனுடைய பிளட் இருக்க பார்த்தீங்களா, ஸோ அதை சாட்டியா யூஸ் பண்ணி நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டு எத்தனை இருப்பான். நான் உங்களோட கொஞ்ச நேரம் விளாட்லான்னு பார்த்தா நீ சீக்கிரமா செத்துடுவ போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம க்ளோரியா சொல்லிட்டு இருக்க. என்ன கொல்ல போறியா? இப்போ இங்க யாரு சாவ போதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ்ட் திரும்ப ஏந்து நிக்கிறான். அந்த டைம்ல நம்ம அலெக்ஸ் சொன்ன விஷயம் நம்ம ஆர்னஸ்டுக்கு ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஆர்னஸ்ட் கிட்ட நம்ம அலெக்ஸ் பார்த்தீங்கன்னா நீ உன்னுடைய வெப்பனை நல்லா யூஸ் பண்றன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் ஒரு டைம்ல. ஸோ அது அப்போ நம்ம ஆர்னஸ்டுக்கு ஞாபகம் வந்து அவனுடைய ஆர்மரிஸ்டிக்காவை பார்த்தீங்கன்னா அவனுடைய வாயிலே கண்ட்ரோல் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுவான். இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்ச நம்ம க்ளோரியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாக்லாம் என்கிட்ட வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானா. சோ அந்த டைம்ல நம்ம ஆனஸ்ட் பையன் பாத்தீங்கன்னா க்ளோரியாக்கு ரொம்ப க்ளோஸ்ல வந்திருப்பான். இது நம்ம க்ளோரியாவில கண்டே பிடிக்க முடியாது. வந்து க்ளோரியாவோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச கொடுக்க பாத்தீங்கன்னா அவன் அப்படியே கவுந்துடுவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஆனஸ்ட் அவனுடைய அகாடமி டேஸ்ல நடந்த ஒரு சம்பவத்தை பாத்தீங்கன்னா நினைச்சு பார்க்கலாம். நம்ம அலாக்குக்கும் ஆனஸ்டும் நம்ம 2 பேர்ல யாரு பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஓன் வெப்பனை மட்டும் தான் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம அலாக் பாத்தீங்கன்னா நல்லா சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம அலாக்கை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மூவ் பண்ணிருப்பான். ஸோ அவனுடைய வெப்பன் இருக்கு பாத்தீங்களா, அதை வேணும்னே நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுருவான். நம்ம ஆனஸ்ட் கிட்ட வெப்பன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் பாத்தீங்கன்னா சண்டை போட்டு நிறுத்த திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனஸ்ட் அவனுடைய கையை யூஸ் பண்ணி அடிக்கலான்னு வருவான். ஸோ அந்த சமயத்துல நம்ம சென்சே தான் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து தத்துருப்பாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் வந்துருக்கும். இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அந்த பேட்டில் பத்தி பேசுவாங்க. உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு நீ யூஸ் பண்ண அந்த மூவ் நல்லா இருந்துச்சு. நான் அந்த மூவ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னுடைய வெப்பனை நீயே தூக்கி போட்டு உன்னுடைய ஆப்போனன்ட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ண விதம் நல்லா தான் இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா ஃபைட்டிங்னு வந்தா நீ ஒரு ஜீனியஸ்னு சொல்லிட்டு நம்ம அலாக் பாத்தீங்கன்னா ஆனஸ்ட் கிட்ட சொல்லியிருப்பான். இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனஸ்டும் நினச்சி பார்ப்பான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன்ன மாதிரியே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேஜிக்லாம் தெரியும். அவங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்ட்ராங்கு. அலாக்க சொல்ல போனால் அவன் அவனுடைய அட்டாக்கிங் மேஜிக்கில் ஸ்ட்ராங்கு. எருகாவை சொல்ல போனால் அவளுடைய சப்போர்ட்டிங் ஸ்பெல்லில் ஸ்ட்ராங்கு. கிரேசியாவை எடுத்துக்கிட்டா அவளுடைய ஹீலிங் மேஜிக்கில் அவள் ஸ்ட்ராங்கு. ஆனால் உங்களை மாரி என்னால் மேஜிக் ஸ்கில்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நான் எதில் ஸ்ட்ராங்கு தெரியுமா? என்னுடைய ஃபைட்டிங் ஸ்கில். நீ தானே சொன்ன உன்னுடைய ரத்தம் எந்த அளவுக்கு வீணாகுதோ அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லி. அப்படின்னா உன்னை என் கையால் அடிச்சா நான் சாக்கடிப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு எடுக்கிறான். உனக்கு என்னடா பிரச்சனை, சம்பந்தம் இல்லாமல் ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம க்ளோரியா பார்த்தீங்கன்னா இந்த சண்டையை சீக்கிரமா முடிக்கலாம்னு சொல்லிட்டு அவனுடைய பிளட்டை யூஸ் பண்ணி அவனே டேமேஜ் பண்ணிக்கின்னு அதுல இருந்து வர பிளட் மூலயமா ஒரு ஸ்பெல்ல போடுறான். அந்த ஸ்பெல்லே பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு பெரிய டொர்னடோ மாரி வருது. அந்த ஸ்பெல்லு நம்ம ஆனஸ்ட்டா அட்டாக் பண்ண வர அப்படியே கட் பண்ணா அட்வென்ச்சர் கில்ல நம்ம கில்டு மாஸ்டர் லுகருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அலாக்க பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம லுகருக்கு பாத்தீங்கன்னா நம்ம அலாக்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா இல்லையா அந்த லேப்லைன் தஞ்சனை கிளியர் பண்ண. இதுக்காக ஏன் நீ அலாக்க சூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் லுகருக்கு கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு நம்ம லுகருக்கு பாத்தீங்கன்னா அவன் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வென்ச்சர். அது மட்டும் இல்லாம அவனால 5 எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி மேஜிக் யூஸ் பண்ண முடியும்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவன் 5 எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுவானா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, நான் அதை பார்த்ததும் இல்லை. ஒரு வேலை இது ரூமரா கூட இருக்கலாம்னு
சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், எதுக்காகவே அவன் மேல பெரிய நம்பிக்கை வச்சுட்டு இருக்கான், அந்த அளவுக்கு அவனை நம்புறானா அவங்க கிட்ட ஏதோ ஒரு பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் சொல்லுவான். அந்த டைம்ல நம்ம மார்பல் இருக்கா பாத்தீங்களா, அவ வேக வேகமா வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒலிவியாவை பத்தி சொல்லிட்டு இருப்பா. அதாவது ஒலிவியா பாத்தீங்கன்னா லேப்ரியன் டஞ்சனுக்கு போயிட்டா அவளை காப்பாத்துறதுக்காக அலக்கும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பா. இங்க கில்டு மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா, எங்கிட்ட எதுவுமே சொல்றாம அவங்க இஷ்டம் போல செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் ஒரு பக்கம் கோவப்பட்டாலும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல ஷேடோ கில்டு வேற இருக்காங்களா, சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க எல்லாருமே. அந்த டைம்ல நம்ம கில்டு மாஸ்டர் பாத்தீங்கன்னா மார்பிள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறா. ஏன்னா நம்ம மார்பிள் பாத்தீங்கன்னா அலாக்க ஃபைட் பண்ணதெல்லாம் பாத்துருக்கா இல்லையா, சோ அதனால அலாக் பாத்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சு எத்தனை எலிமெண்ட் யூஸ் பண்ணி ஃபைட் பண்றான்னு சொல்லிட்டு கேட்க, இது தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததுல அவனால 2 எலிமெண்ட் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம மார்பிள் சொல்றா. இதை கேட்ட நம்ம லுகருக்கு பாத்தீங்கன்னா அப்ப அவனால 5 எலிமெண்ட் யூஸ் பண்ண முடியும் ஒரு ரூம் ஆனான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். மேல அவன் 5 எலிமெண்ட் யூஸ் பண்ண வேண்டிய அந்த சிச்சுவேஷன் வந்திருக்காம இருக்கலாம், அதனால கூட அவன் 5 எலிமெண்ட் யூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம், நம்ம எதையும் பார்க்காம சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் சொல்ல, சரி இதுக்கப்புறம் இதை பத்தி பேச வேணாம், நம்ம டைரக்டா இப்ப அங்க போலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த லேப்ரியன் டஞ்சன்ல இப்ப ஏகப்பட்ட மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா ஸ்பான் ஆயிருக்கும், அங்க வரதுக்குள்ள நீங்களே எதனா பண்ணி செத்துடாதீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். சோ அப்படியே கட் பண்ணா நம்ம ஆனஸ்ட் அட்டாக் பண்ண நம்ம குளோரியா ஒரு ஸ்பெல்ல போட்டுருப்பாங்க பாத்தீங்களா, சோ இதை பார்த்துட்டு நம்ம ஆனஸ்டுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியாம முழிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அலாக் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருப்பான். வந்தது மட்டும் இல்லாம அவனுடைய ரிஃப்ளெக்ஸ் ஸ்பெல்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போற குளோரியாவோட மேஜிக் பாத்தீங்கன்னா அவனுக்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அந்த டைம்ல நம்ம அலாக் பாத்தீங்கன்னா நம்ம ஆனஸ்ட் கிட்ட உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு இல்ல, ஆனா என் கண்ணு முன்னாடியே எருகாவை தூக்கின்னு போயிட்டாங்க, டஞ்சனோட கோர் எல்லாம் சாப்பிடுற ஷேடோ கில்ட சேர்ந்த ஒருத்தனும் பிளேட் மாஸ்டரும் சேர்ந்து தான் நம்ம எருகாவை தூக்கின்னு போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எருகாவை தூக்கின்னு போக ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அவங்க எல்லாரும் 73வது ஃப்ளோர்ல இருக்கிற அந்த டஞ்சனோடைய கோருக்கு தான் இப்படி போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு காரணம் இல்லாம எருகாவை தூக்கின்னு போயிருக்க மாட்டாங்க, நீங்க எல்லாரும் போயிட்டு எருகாவை காப்பாத்துங்க, நான் இவங்களை பாத்துக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்போம். அந்த டைம்ல நம்ம கிரேசியா பாத்தீங்கன்னா நீ வாய முறான்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் ஹீல் பண்ணுவா. அந்த டைம்ல நம்ம குளோரியா பாத்தீங்கன்னா நீ சொன்ன உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க தானா, எல்லாருக்கும் நரகனா என்னன்னு காமிங்கன்னு சொல்லிட்டு திருப்பணம் பாத்தீங்கன்னா அவனுடைய ஸ்பெல்ல பாத்தீங்கன்னா போடுறான். சோ இந்த தடவை நம்ம அலாக் பாத்தீங்கன்னா அவனுடைய ரிஃப்ளெக்ட் மேஜிக் தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ இதை யூஸ் பண்ணி நம்ம கிரேசியாவும் ஒலியாவும் பாத்தீங்கன்னா எரிகாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகுறாங்க. உன்னால ரிஃப்ளெக்ட் மேஜிக் தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம குளோரியா பாத்தீங்கன்னா நம்ம அலாக் கிட்ட கேட்க, உனக்கு மேஜிக் தானே யூஸ் பண்ணணும், உனக்கு மேஜிக்னா என்னன்னு நான் காமிக்கன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் சொல்ல, சோ அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம லுகருக்கு இருக்கான் பாத்தீங்களா, சோ அவன் பாத்தீங்கன்னா டீமன் கஸ்டர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் கிட்ட கேக்குறான். ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சரா இருந்துகிட்டு இதெல்லாம் உனக்கு தெரியலனா எப்படி, அவங்க எல்லாம் டீமன்ஸை வழிபடுறவங்க, நீங்க ஷேடோ கில்ட சேர்ந்தவங்க கிட்ட சண்டை போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அவங்க உடம்புல எதனா சீல் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி டீமனை வழிபடுறவங்க தான் அந்த சீல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு எதை வேணா சாக்ரிஃபை பண்ண தயாரா இருப்பாங்க, அதனால கொஞ்சம் பார்த்து சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம குளோரியா இருக்கான் பாத்தீங்களா, சோ அவங்க கிட்டயும் பாத்தீங்கன்னா அந்த சீல் இருக்கும். அந்த டைம்ல நம்ம குளோரியாவும் அந்த சீலை ஆக்டிவேட் பண்ண லிட்டரலா பீஸ்ட்டை விட மோசமா இருப்பான் நம்ம குளோரியோ. அந்த சீலை ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா நம்ம ஆனஸ்ட் அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம்ல நம்ம அலாக் பாத்தீங்கன்னா அவனுடைய தண்டர் போல்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆனஸ்ட் சேவ் பண்ணுவான். அதுக்கப்புறமே நம்ம அலாக் பாத்தீங்கன்னா அவனுடைய தண்டர் போல்ட் யூஸ் பண்ணி நம்ம குளோரியாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவனுடைய ஒரு அட்டாக் கூட பாத்தீங்கன்னா நம்ம குளோரியா மேல படாது, அந்த அளவுக்கு பாஸ்டா இருப்பான் நம்ம குளோரியோ. இதனால நம்ம அலாக் பாத்தீங்கன்னா திடீர்னு க்ரௌனஸ் ட்ரை பண்ணுவான். சோ இதுவும் ஒரு லைட்னிங் ஸ்பெல் தான். இந்த அட்டாக் மூலமா நம்ம குளோரியாவுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும் நம்ம குளோரியாவுக்கு பிளட் லாஸ் ஆனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு, நீ இது வரைக்கும் பண்ண எல்லா அட்டாக்குமே வேஸ்ட், என்னுடைய ரத்தத்தையே நான் மானாவா மாத்திப்பேன், நீ என்ன தோக்கடிக்கணும்னா என் உடம்புல ஒரு துளி ரத்தம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம குளோரியா சொல்ல, திரும்பவும் நம்ம குளோரியா பாத்தீங்கன்னா ஆர்னஸ் கிட்ட யூஸ் பண்ண அந்த இன்விசிபிள் அட்டாக்கை பாத்தீங்கன்னா அலாக் கிட்ட யூஸ் பண்ணுவான். ஆனா நம்ம அலாக் பாத்தீங்கன்னா சீல்டு போட்டு எப்படியோ தப்பிப்பான். அந்த டைம்ல நம்ம ஆர்னஸ் பாத்தீங்கன்னா குளோரியா பின்னாடி வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அது ஈஸியா டாச் பண்ணி நம்ம குளோரியா பாத்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். உண்மையை சொல்ல போனா நம்ம ஆனஸ்டால பாத்தீங்கன்னா நம்ம குளோரியாவோட மூவ்மெண்ட் ஸ்பீடுக்கு ஈடே கொடுக்க முடியாது. நீ தானே சொன்ன நீ சண்டை போத்துல ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு, இப்போ முடிஞ்சவங்கிட்ட வந்து சண்டை போறான்னு சொல்லிட்டு நம்ம குளோரியா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆனஸ்ட போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம ஆனஸ்டால எழுந்து சண்டை போட கூட முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருப்பான். உன்ன மாரி ஒரு வீக்கான ஆளு தன்னை ஜீனியஸ்னு சொல்லிக்க கூடாது, நீ ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு நம்ம குளோரியா சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா யாரை பார்த்துடா முட்டாள்னு சொல்லிட்டு அவனோட ஆர்மரிஸ்டிக்காவை எடுத்து நம்ம குளோரியாவோட வயித்தை கீச்சிடுவான். அந்த டைம்ல நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா அவனுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி
யோசிச்சு பார்ப்பான். அவனுடைய சின்ன வயசுல அவனும் இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சண்டை போடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனஸ்டி எப்பவுமே தோட்டுக்கிட்டே இருப்பான். எப்பவுமே இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற அந்த பேட்டில் ஜெயிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜீனியஸ், அதனால தான் உன்னால் என்னை தோக்கடிக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்ல நான் உன்னை கண்டிப்பாக தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு பகல் மழைன்னு பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் ஒழிஞ்சிக்கிட்டு அவன் பார்க்க இதை நம்ம ஆனஸ்ட் வேற பார்த்துடுறான். இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள்ல அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் இருக்குது நம்ம ஆனஸ்ட்டுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி நேரத்தில் நான் உன்னை கண்டிப்பாக தோக்கடிக்க விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவங்ககிட்ட சொல்லுவான். இங்க பாரு ஆனஸ்ட், நீ எப்பயோ என்ன ஜெயிச்சிட்ட, நீ ஒரு ஜீனியஸ்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அவங்க கூட இதுக்கப்புறம் நம்மளால சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வரான் நம்ம அழகு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமா நம்ம குளோரியாவை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். நான் அவங்ககிட்ட ஆல்ரெடியே சொன்னேன்ல நான் ஒரு ஜீனியஸ்னு சொல்லிட்டு, இங்க யார் என்ன சொன்னாலும் நான் எப்பவுமே ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குளோரியாவுக்கு ஒரு அட்டாக் கொடுக்க ஸோ அதில் ஃபயர் ஸ்டைலும் கலந்துருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம கிரேசியாவும் ஒலியாவும் பார்த்தீங்கன்னா நம்ம எருகாவை தேடி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிளேட் மாஸ்டர் மெலியாவும் அந்த கோர்லாம் சாப்பிடுவான் பார்த்தீங்களா, அவனும் பார்த்தீங்கன்னா இந்த டஞ்சனோடைய அந்த மைய பகுதியை பார்த்தீங்கன்னா போய் ரீச் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த டோரை தந்துக்கிட்டு அந்த பக்கம் போனால் இந்த டஞ்சனோடைய கடைசி ஃப்ளோரான 73வது ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் போய் சேர்ந்துறாங்க. இந்த ஃப்ளோரோடைய பேர் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பாயிண்ட் லோவஸ்ட் லெவலு. அது மட்டும் இல்லாமல் இந்த 73வது ஃப்ளோரில் ஏகப்பட்ட அந்த கோர் கிறிஸ்டல் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த கோர்லாம் ஒருத்தன் சாப்பிடுவான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரோடைய கோர் எடுத்துக்கிட்டு இது எப்படியும் என் கையில் கிடைச்சிச்சுன்னு சொல்ல இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆனஸ்ட் அந்த குளோரியாவை எப்படி கில் பண்ணான், அதுக்கப்புறம் நம்ம அலாக்குக்கும் அந்த பிளேடு மாஸ்டருக்கும் நடக்க போகிற பேட்டில் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஸோ இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ டாட்டா பை பை.